ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னை சாரதா தேவி அம்மையார் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்த பொழுது அது தன்னுடைய தாயிடம் நெருக்கமாக இருக்கும். அதனால தான் நமக்கு அன்னை வழிபாடு மிக எளிது அப்படின்னு சொல்லி பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்காங்க. தேவியுடைய வழிபாடு அல்லது அன்னையின் வழிபாடு முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த அகில உலகத்திற்கும் அன்னை காரணமாக இருக்கிறாள். அதாவது அன்னையிடமிருந்து இந்த உலகம் தோன்றியது. நம்முடைய அன்னை தெய்வீகத்தாய் என்றால் நாமும் தெய்வீகமானவர்கள்தான். ஒரு குழந்தையிடம் மிக அருகில் நெருக்கமாக யார் இருப்பார்கள் என்றால் தாய், பிறகுதான் தந்தை. அதனால தான் ஒரு குழந்தை முதலில் உச்சரிக்கும் சொல் மா, அதாவது அம்மா. தாய் குழந்தையை பாதுகாக்கிறாள், வளர்க்கிறாள். அதனால்தான் முதலில் தாயை வழிபட வேண்டும் என்று நம்முடைய சாஸ்திரம் கூறுகிறதுங்க. அதே போல தெய்வத்தினுடைய பெயரை சொல்லும்போது கூட சீதாராமன், ராதாகிருஷ்ணன், லக்ஷ்மி நாராயணன் என்றுதான் சொல்வோமே தவிர ராமசீதா என்று சொல்வதில்லை. அன்னை சாரதா தேவியின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன என்று பார்ப்போம். அன்னை சாரதா தேவி பிருந்தாவனம் சென்று கொண்டிருக்கும் பொழுது புகை வண்டியில் இரவு தூங்கி கொண்டிருந்தார். அப்போது அன்னையினுடைய தங்க வளையல் வெளியே தெரிந்தது. அப்போது சாரதா தேவி முன் பகவான் ராமகிருஷ்ணர் தோன்றினார். உன்னுடைய தங்க வளையலை மறைத்துக்கொள் என்று பகவான் சொன்னார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவெனில், பகவான் ராமகிருஷ்ணர் அன்னையையும் அவரை சார்ந்த நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாங்க. ஒரு நாள் கயாவிலிருந்து புத்தகயாவுக்கு அன்னை சென்று கொண்டிருந்தார். இங்குதான் புத்தர் தன்னுடைய பரிபூர்ண நிலையை அடைந்தார். அங்கு புத்தருடைய அருமையான மடாலயம் இருந்தது. அந்த மடாலயத்தில் சந்நியாசிகள் வசிப்பதற்கு எல்லா வசதிகளுடன் பல அறைகள் இருந்தன. இதை பார்த்து அன்னையுடைய மனம் வருத்தப்பட்டது. என்னுடைய சந்நியாச குழந்தைகள் தங்குவதற்கும் அடுத்த வேளை உணவிற்கும் எங்கு செல்வது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். ஆகவே அன்னை அன்பு மன ஏக்கத்துடன் என்னுடைய குழந்தைகளுக்கும் இது போன்ற வசதிகள் வேண்டும் என்று மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டார். அந்த பிரார்த்தனை நிறைவேறி இன்று ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ணா மிஷன் உலகம் முழுவதும் உள்ளன. அங்கு எல்லா வசதிகளுடன் சந்நியாசிகள் தங்கி சேவைகள் செய்கிறார்கள். இந்த விஷயத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சுயநலமில்லாத பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறுங்க. நாம் சில நேரங்களில் மற்றவங்களுக்கு உதவ பொருளோ பணமோ இல்லை என்றாலும் நாம் அவர்களுக்காக சுயநலமில்லாமல் பிரார்த்தனை செய்ய முடியும். சுயநலமற்ற நேர்மையான பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் என்று அன்னை இந்த பிரார்த்தனை மூலமாக நமக்கு விளக்குகிறாங்க. அதனால தான் அன்னையுடைய திருவருள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். என்னங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.